வணக்கம், நான் உங்கள் ஜேபி. இது ஜேபி மக்கள் பார்வை. நம்ம சேனல் நீங்க எதை பத்தி பார்க்க போறோம்னா, கரூரிய உழுக்கின ஒரு மோசமான நிகழ்வை பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு மோசமான நிகழ்வுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தற்போது இந்த வழக்கு சிபிஐயிடம் விசாரணையில் உள்ளது. ஜூலை 10 அன்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கரூர் செல்ல இருக்காரு. கரூரில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கும் நியமன நிகழ்வில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்து கொள்கிறார். இதற்கிடையில தாங்க திமுக சார்பில் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்லக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று அளிக்கப்பட்டிருக்கு. இந்த மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, கரூர் வழக்கு விசாரணையில் இருக்கும்போது முதலமைச்சர் மக்களை சந்திப்பது விசாரணையை பாதிக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மனு விசாரித்த உச்சநீதிமன்றம் முதலமைச்சரின் இந்த அதிகாரப்பூர்வ பயணத்திற்கு எந்த விதமான சட்ட தடையும் இல்லை என்று பதிலளிச்சிருக்கு. அதனால திமுகவோட இந்த மனு திரும்ப பெறப்பட்டிருக்கு. தற்போது உள்ள சூழ்நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கரூர் செல்வதற்கு எந்த விதமான நீதிமன்ற தடையும் கிடையாது. ஒருபுறம் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன, மறுபுறம் இந்த வழக்கின் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கும் இந்த நிகழ்வு தற்போது வரவிருக்கும் இடைத்தேர்தலை கருத்தில் கொண்டுதான் நடைபெறுகிறதா என்பது மக்களின் மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த வழக்கோட இறுதி தீர்ப்பு தான் இந்த சம்பவத்துல யார் யாருக்கு தொடர்பு இருக்கு, இந்த வழக்கோட குற்றவாளி யாரு அப்படின்னு நாம பார்க்க முடியும். வெயிட் பண்ணுங்க, இந்த வழக்கோட குற்றவாளி யாரு, இந்த வழக்குல என்ன சுவாரஸ்யமான தகவல் நடக்குது அப்படின்னு நாம பார்ப்போம். ஒரு விழிப்புணர்வுள்ள குடிமகனின் கேள்வி நல்லாட்சிக்கான முதல் படி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.